ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்க நடவடிக்கை. அரச நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல். பின்தங்கிய கிராமமான ஐயன்குளம் பாடசாலையில் 9A பெறுபேற்றினை பெற்று சாதனை படைத்த மாணவி. ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின் அனுரவின் நடவடிக்கைகள், தமிழர்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஸ்ரீதரனை கட்சியை விட்டு துரத்த ஆயத்தமாகும் தரகு அரசியல்வாதி. ஸ்ரீதரனை வெளியேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவை கூட்டுகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளதாக சமூக வலைத்தள பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழமை போல் தமிழர் அரசியலை இல்லாமல் செய்வதற்காக உள்ளே அனுப்பப்பட்ட சுத்துமாத்து செய்பவர் தன் நெருங்கிய சகாக்களான சில முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஸ்ரீதரனை கட்சியை விட்டு துரத்திவிட்டு கட்சியை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை, அதுவும் மத்திய குழு தெரிவு செய்த ஒருவரையே துரத்தும் அளவுக்கு தமிழரசு கட்சியினுள் புல்லுருவிகள் புகுந்துள்ளனர். உனக்கேன் தமிழரசு கட்சியில் அக்கறை என்று கேட்கலாம். நாங்கள் எதிர்ப்பது அதில் இருக்கும் ஆட்கள் செய்யும் அரசியலைத்தானே தவிர அந்த கட்சியை அல்ல. அப்படி ஸ்ரீதரன் வெளியேற்றப்பட்டால் தமிழர் அரசியலை அழிக்க துணை போகும் அத்தனை ஆட்களும் ஒட்டுமொத்தமாக தமிழர் அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டும். தமிழரசு கட்சியின் அடுத்த கூட்டத்தின் பின் ஸ்ரீதரன் வெளியேற்றப்பட்டால் சில முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களை இளைஞர்கள் என்ற பெயருடன் சுத்துமாத்து செய்து தலைவராக விரும்புபவர் களமிறங்க உள்ளார். இது நடந்தால் தமிழர் அரசியலை சிதைக்க உள்ளே அனுப்பப்பட்ட புல்லுருவிகள் அனைவரும் தேர்தல் பிரசார போஸ்டரில் இருக்கலாம். தரகர்களை அரசியலில் இருந்து துரத்த வேண்டும். ஸ்ரீதரன் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டால் அவர் புதிய ஆளுமைகளை இணைத்து தனித்து இயங்க வேண்டும். இது பற்றி பதிவிட இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது. ஸ்ரீதரனின் வாக்கு வங்கியை உடைக்க கிளிநொச்சியில் முன்னாள் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட சிங்கள கட்சி இளையோர்கள் சிலரை புதிய வேடமிட்டு தமிழ் தேசிய இளைஞர்கள் என்று சுயாதீனமாக தேர்தலில் இறக்கவும் ஆயத்தம் நடக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரச நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த வளாகத்தில் வைத்து நேற்றைய தினம் பிற்பகல் அந்தந்த நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது 19 வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் 15 வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கு அமைய வருகை தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன. அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் 8 வாகனங்களும், நிதி அமைச்சின் 3 வாகனங்களும், தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு, வனஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்களாக மொத்தமாக 15 வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே, மேலதிக செயலாளர் மகேஷ் சேவா விதாரண உள்ளிட்ட பலர் வாகனங்கள் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக தமிழ் யூடியூபர்ஸ் அதிகளவான வதந்திகளை பரப்பி வந்த நிலையில் தற்பொழுது உண்மை நிலவரம் என்ன என்பது தொடர்பாக மக்கள் அறிந்து கொள்வார்கள். துணுக்காய் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட மிகவும் பின்தங்கிய கிராம பாடசாலையாகிய ஐயன்குளம் மகாவித்தியாலயத்தின் பாடசாலை வரலாற்றில் முதல் முறையாக இன்பராசா நிலாயினி என்ற மாணவி 9A சித்தியினை பெற்று பாடசாலைக்கும் கிராமத்திற்கும் பெருமை தேடி தந்துள்ளார். எவ்வித அடிப்படை வசதிகளுமற்ற இக்கிராமத்தில் தந்தையை இழந்த நிலையில் தாயின் வழிகாட்டலின் கீழ் வளர்ந்து இப்பெருபெருமை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் பலரும் குறித்த மாணவிக்கு தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். காப்போத்த சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் அண்மையில் வெளியாகியிருந்த நிலையில் பலர் 9A சித்திகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே நகர்ப்புற பாடசாலைகளைச் சேர்ந்தவர்களாகவும் நகர்ப்புறத்தை அண்டிய பாடசாலை மாணவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் பாடசாலை வரலாற்றிலே முதல் முறையாக 9A சித்தியினை பெற்று சாதித்திருக்கின்றார் இன்பராசா நிலாயினி என்ற மாணவி. அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மக்களை இலகுவாக சென்றடைவதன் காரணமாக ஜனாதிபதி மீதான நம்பிக்கை பொதுமக்களிடத்தில் வலுவடைந்து வருகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்.
மேலும் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அவர்கள் சார்ந்திருந்த கட்சியின் தலைவர்களது வழிகாட்டலின் கீழ் தங்களது வாக்குகளை அளித்திருந்தாலும் கூட இதற்கு முன்னரான சந்தர்ப்பங்களை விட இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஊழலை ஒழிக்கும் அனுரவின் அரசாங்கத்தில் தமிழர்களின் பங்களிப்பு எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார். சிறிதரன் மற்றும் சிறிநேசன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கான ஏற்பாடுகளை வைத்தியரூடாக ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னெடுத்துள்ளதாக அவைத்தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் ஜனாதிபதி சட்டத்தரணி மிகுந்த கரிசனை உள்ளவர். இவ்வாறான கட்டுக்கு அடங்காதவர்களை நீக்கி கட்சி கட்டுப்பாடுகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.